அதாவது ஜீரோவை ஹீரோவாக்கும் உப்புன்ற தலைப்புல தான் நம்மளோட ஜோதிடத்துல சுக்கிரனை குறிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா சுக்கிரன் எங்க இருக்கோ உப்புக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது மருத்துவ ரீதியாகவும் சரி, கடல் மண்ணை வச்சுட்டு இந்த ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு. அந்த அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், ஏல்பி ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட், ஜோதிட ஆய்வாளர். என் உயிரான ஈசனை வணங்கி அவன் அருளாலே அவன் தான் வணங்கி இந்த காணொலியை தொடங்கட்டும். அதாவது ஜீரோவை ஹீரோவாக்கும் உப்புன்ற தலைப்புல தான் இன்னைக்கு பேச போறோம். என்னடா இது உப்பு பத்தி பேசுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எப்படி உப்பு வந்து ஜீரோவா இருக்கிறோம் ஹீரோவாக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா உப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோதிடத்துல சுக்கிரனை குறிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா சுக்கிரன் எங்க இருக்கோ உப்புக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது மருத்துவ ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உப்பும் சுக்கிரனும் ஒரு தொடர்புல தான் இருக்கு. எப்படி அது உப்பு, ஏன்னா உப்பு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உப்போட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா கடல் நீர்ல இருந்து தான் எடுப்போம். ஸோ கடல் நீர்ல இருந்தா உப்பு வருது. என்னடா இது அறிவியல் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி ஏன்னா நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு பின்னாடி இந்த ரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கு பின்னாடி ஒரு நிறைய சூட்சும ரகசியங்கள், அதாவது அறிவியல் இருக்கு. அறிவை கொண்டு செய்யக்கூடிய செயல் தான் அறிவியல். முதல்ல அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அறிவியல்னா என்னன்னு தெரியல. நம்ம அறிவை கொண்டு செய்யக்கூடிய செயல், அதாவது ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை அந்த அறிவை கொண்டு செய்யக்கூடிய செயல்களை நம்ம அறிவியல் சொல்றோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உப்புக்கு வருவோம். ஏன்னா உப்பு பார்த்தீங்கன்னா கடல் நீர் பார்த்தீங்கன்னா கடல் நீர்ல மோஸ்ட்லி நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் புனித ஸ்தலங்கள்ல பார்த்தீங்கன்னா கடல் நீரை ஒரு புனித கடல் நீர் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாமே ஒரு புனித ஸ்தலமா இருக்கும். கடல் நீரை ஒற்றிய கோயில்கள் எல்லாமே. அங்க போனோம்னா நம்ம கர்மம் தீரும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த கர்மம் எப்படி தீரும் அப்படின்னீங்கன்னா உப்பு என்ன பண்ணணும், உப்பு வந்து உப்புக்கும் உணர்வுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. அதனாலதான் அது சுக்கிரன் சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரனுக்கும் உப்புக்கும் எப்படி தொடர்பு இருக்கோ அதே மாதிரி உப்பு தான் நம்மளோட உணர்வுகளை, ஏன்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள சப்த உப்புகள் இருக்கு. இந்த உப்புக்களுக்கும் கடல் நீர்ல இருக்க உப்புகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கு. ஏன்னா அந்த உப்பும் இந்த உப்பும் ஒரே கிரைட்டீரியால தான் இருக்கும். ஏன்னா இது நிறைய இயற்கை சார்ந்த ஒரு மருத்துவத்துல குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கடல்ல எந்த அளவுக்கு அந்த உப்புகளுடைய எப்படி குளோரைட், பொட்டாசியம், சோடியம் அந்த லெவல்ல இருக்கு இல்லைங்களா, அதே அளவு உப்பு தான் நம்ம உடம்புக்கும் இருக்கும். அதனாலதான் கடல் உப்பை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க சால்ட் உப்பு அப்படின்றதுல சரி, இதையும் நம்ம அப்புறம் ஒரு கார்னர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா கடல் நீர்ல நம்ம கடல் நீர்ல குளிக்கும் போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு நம்மளோட ஆறான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளும் நல்ல கெட்ட எல்லா உணர்வுகளும் அங்க வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும், அதாவது ஜீரோ ஆயிடும். அப்ப ஜீரோ ஆகும் போது அப்படியே நீங்க கடல் நீர்ல குளிச்சு ஒரு புனித நீர், அதனாலதான் மோஸ்ட்லி இந்த கர்ம காரியங்கள் செஞ்சுட்டா கடல் நீர்ல போய் குளிக்கணும் அது மாதிரி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த பழைய எந்திரங்கள், இந்த சாமி போட்டோ, அந்த இதெல்லாம் வேஸ்ட் ஆனது, அந்த நம்ம பயன்படுத்தாத விஷயங்கள் எல்லாத்தையும் கடல் நீர்ல போட்டோம்னு சொல்லுவோம். ஏன்னா நாம ஒரு உணர்வு ரீதியா அதோட ஒரு தொடர்புல இருந்திருப்போம். ஸோ அந்த தொடர்பை நாம நீக்கும் போது அது தொடர்பு அந்த உணர்வு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கடல் தண்ணியில போய் போட்டுருவாங்க. பெரும்பாலும் கடல் தண்ணீர் தான் போடுவாங்க. சில பேர் கோயில்ல வச்சிருவாங்க. ஸோ அது இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கர்ம காரியங்கள் செய்யும் போது கடல் நீர்ல போய் குளிச்சு வரும்போது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்திலும் தூய்மையாக்கப்படுவோம். அதாவது புனிதமாக்கப்படுவோம்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க, தூய்மையாக்கப்படுவோம். ஸோ அப்போ அங்கே உணர்வுகள், நல்ல கெட்ட உணர்வுகள் அனைத்தும் அங்க ஜீரோ ஆயிடும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு உணர்வற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட எக்ஸ்டர்னல் இருக்க எல்லா உணர்வுகளும் அங்க நியூட்ரலைஸ் ஆகி ஜீரோ நிலையில் இருப்போம். அந்த உணர்வை அப்படியே ஜீரோ ஆக்கிட்டு அதை கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய நிறைய புனித ஸ்தலங்கள் இருக்கு. அந்த கோயில்களுக்கு போயிட்டு உங்களுடைய அந்த இறை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகள் நீங்க செய்யும் போது அந்த இடத்துல நீங்க ஹீரோ ஆக்கிடுவீங்க. ஸோ அப்போ உங்களுடைய ஆன்மீகம் நல்ல பெருகும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜீரோவை ஹீரோவாக்கும் உப்புன்ற தலைப்புல இன்னைக்கு உங்களுக்கு அருமையான தகவலை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான மிக நுட்பமான ஆன்மீக அறிவியலை நம்ம இந்த யூடியூப்ல சொல்ல இருக்கோம். ஸோ இது இல்லாம
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப பிரச்சனைகள் இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க சொல் பேச்சு கேட்கறது இல்லை, விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை, பொறாமை, கர்வம், சோகம், துக்கம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு ரீதியான குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உணர்வு ரீதியான விஷயங்களே இந்த உப்பை கொண்டு சரி பண்ண முடியும். அதை வந்து நம்ம இன்னொரு காணொலியில் சொல்ல போகிறோம். அது இல்லாமல் இதே கடல் நீரை, இந்த கடல் நீரை கடல் மண்ணை வச்சுட்டு இந்த வாஸ்துவை எப்படி சரி பண்ணலாம், கடல் நீரை வச்சு வாஸ்துவை சரி பண்ணலாம், அப்படி நம்மளோட பூஜை முறைகளுக்கு இந்த உப்பை எப்படி பயன்படுத்தலான்றதை வரக்கூடிய காணொலி, அடுத்தடுத்த காணொலியில் நம்ம போட போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலயமா உங்களோட வாழ்க்கை செழிப்பாக்கிக்க முடியும், வளமாக்கிக்க முடியும். குடும்பத்தில் அன்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சி மேன்மைப்படுத்தக்கூடிய இந்த உப்பு. ஏன்னா இந்த உப்புன்ற வார்த்தையே பழங்காலத்தில் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் சாப்பாட்டில் போடுறது அப்படின்ற ஒரு விஷயமா மறைப்பொருளாக தான் சொல்லுவோம். ஏன்னா உப்புன்னு சொன்னாவே அது காது கேட்டுருமா அப்படின்றது பழமொழி ஒன்று, பழமொழி இல்லை, பழைய வாக்குமொழி ஒன்று இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, ஏன் இதை நான் இப்போ உப்பு உப்புன்னு பல வாட்டி சொல்லிட்டேன்னா, இது என்னோட வாடிக்கையாளர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நான் இதே மாதிரி தான் சாப்பாட்டில் போடுற விஷயம்னாரு. அப்புறம் போய் அவர் ஏதோ பண்ணிட்டு சாப்பாட்டில் போடுற விஷயம் பண்ணிட்டீங்களா, என்னங்க பண்ணீங்க, என்ன கரெக்டாக அரிசியை போட்டு பண்ணியிருக்காரு அவர். ஸோ இந்த மாதிரியான இந்த காணொலி அவர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு தெளிவுகள் வேணுன்றதுனால தான் உப்புன்ற விஷயத்தையே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய நிறைய வாடிக்கையாளர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்டேட்டஸில் வச்சு, ஏன்னா இப்போ நான் பயன்பெற்றதை உங்களுக்கு இந்த யூடியூப் வழியாக சொல்கிறேன். இப்போது அவங்க பயன்பெறணும், மற்றவங்களும் பயன்பெறணுன்றது உங்கள் மூலிமா இன்னொரு மற்றவங்களுக்கும் பயன்பெறட்டும்னு சொல்லி அவங்க ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரலாம். ஸோ அவங்களும் உங்கள் மூலயமா அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கட்டுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.